சங்கீதம் 89. சங்கீதம் 89. எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். என்னாலே நீர் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பயக்கிறவர்களை வெட்டுவேன். சேர்ந்து வாசிப்போம். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு, நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா.